அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி யோகா ஸ்ரீ சின்னரகலி நகராட்சி தொடக்க பள்ளியில் நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். செல்ல பிராணிகளை நாய், பூனை நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அந்த செல்ல பிராணிகளை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி கடைசி செவ்வாய்க்கிழமை அன்று செல்ல பிராணிகளை பாதுகாக்கிறதுக்காக ஸ்பே டேன்னு கொண்டாடப்படுகிறது. என்னன்னா செல்ல பிராணிகள் அப்படின்னா வீட்டில் வளர்க்குற நாயை மனிதர்கள் நம்ம பாதுகாப்போம். அதுவே வெள்ள உள்ள தெரு நாய்கள்னா அதுக்கு கருணை செலுத்துறது யாருமே இல்லை. என்னன்னா அதை கல்லை விட்டு எரிஞ்சு அடிக்கிறது, அடிக்கிறது, அதை துன்புறுத்துறது போன்றவை நடக்குது. அதனாலதான் நாய் நம்மளை கடிக்க வருது. நாய் பூனைகிட்டலாம் நம்ம வளர்க்குறாங்க, வெளில வளர்த்துட்டான். அப்படிலாம் பண்ணக்கூடாது. எந்த உயிரினமே கொல்லக்கூடாது. எல்லாமே மனிதர்களுக்கு மாதிரிதான். அதையும் நம்ம பாதுகாக்கணும். அதுக்காக தான் அனிமல்ஸ் பர்த் கண்ட்ரோல்டு அப்படின்னு ஒரு திட்டத்தின் மூலம் அனிமல்களை பாதுகாக்கிறாங்க. என்ன பெண் நாய்கள், பெண் பூனைகள் போன்றவர்கள் இனப்பெருக்க பண்ணுங்க. என்னன்னா நாய்னா அது குட்டி போட்டுட்டே இருக்கனால அதோட சத்து குறைபாடுது. அதுக்கப்புறம் அந்த குட்டி போறதுலையுமே சத்து குறைபாடு போன்றவை ஏற்படுது. இதனால நாய்கள் வெயில படுறதுனால அந்த நாய்கள் சீக்கிரமே தோலெல்லாம் பிஞ்சி அது ரேடிஸ் போன்ற நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுது. இல்லைன்னா மனிதர்களால பாதிக்கப்படுது. என்னன்னா ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சுன்னா அந்த தெருவில் விடணும், அந்த தெருவில் உள்ளதான் அதை எடுத்துட்டு போய் இன்னொரு தெருவில் விடுறாங்க. இல்லைன்னா வெயில் அந்த இடத்துல படுது. அது மட்டும் தனியா இருக்கிறதுனால நிறைய நாய்க்குட்டிகள்லாம் இறந்து போகுது. இதெல்லாம் நாய் குட்டி போடாம இருக்கிறதுக்காக அதை தடுக்கிறதுக்காக தான் என்னன்னா அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அது குட்டி போடாத மாதிரி தடுக்கிறாங்க. இதனால நாய் கடி போன்றவை குறைகிறது. நாய் எப்போ பார்த்தாலும் குலைச்சிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அது அந்த நாய் குறைக்கிறது அதெல்லாம் கம்மியாகும். இதனாலதான் இந்த அறுவை சிகிச்சை பண்றாங்க. அது மூலியமா அதால குட்டி போட முடியாது. என்னன்னா நாய்கள் சொறி நாய், வெறி நாய், சொறி நாய் போகுது, வெறி நாய் போகுதுன்னு எல்லாரும் வெறுத்து பேசுவாங்க. அந்த நாய்களுக்கு ஒரு வீடு மாதிரி கட்டி அதுல அந்த நாய்கள் மகிழ்ச்சியா வாழுது. என்னன்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாயை தத்தெடுக்க மாட்டாங்க. ஏன்னா நல்ல காசு கொடுத்துதான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி நம்ம தத்தெடுத்து வளர்க்குறதும் ஒரு நல்ல விஷயம்தான். அந்த நாய்களை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம வீட்டுல எப்படி ஒரு அம்மா அப்பாங்களுக்கு குழந்தைங்களை பிடிக்குமோ அதே மாதிரியே நம்ம நாயையும் பத்திரமா பார்த்துக்கணும். இதுல நம்ம நாய்களை பத்திரமா பராமரிச்சு பார்த்துக்குவோம். நம்ம எந்த உயிரினமே துன்புறுத்த மாட்டோம் என்று நம்ம எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்குவோம். நன்றி.